ரியல் ஒன் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்தையே உலுக்கி எடுத்த சம்பவம். தூத்துக்குடி இளைஞர் ஐடில வேலை பார்த்த கவின் திருநெல்வேலியில வைத்து கொலை செய்யப்பட்ட விவகாரம். இந்த விஷயத்துல சிபிசிஐடி வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. நீதிமன்றத்துல கடுமையான வாதங்கள் இருதரப்புக்கும் இடையில நடைபெற்றிருக்கிறது. நள்ளிரவு வேளையிலையும் சுர்ஜித், சரவணன் ரெண்டு பேரிடத்திலையும் சிபிசிஐடி அடுக்கடுக்கான கேள்விகளை தனி அறையில வச்சு கேட்டிருக்காங்க. தற்போதைய நிலையில இந்த கவின் மர்டர் கேஸ் இதோட அப்டேட் என்ன, வாங்க இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். தூத்துக்குடி இளைஞர் கவின் திருநெல்வேலியில வைத்து கொலை செய்யப்பட்ட விஷயம் காதல் முக்கியமான விவகாரமாக இருந்தாலும் இங்க ஆணவ கொலை தான் பிரதானமா இருந்துச்சு. ஆணவத்தின் அடிப்படையில கவின் கொலை செய்யப்பட்டார். ரெண்டு சமூகங்கள், வெவ்வேறு சமூகங்களை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில இந்த ஆணவ கொலை நடைபெற்றது. இந்த அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல போலீஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் கையில் எடுத்து களமாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுல தற்போதைய நிலையில சிபிசிஐடி வேகம் எடுத்து பல்வேறு நிலைகளில் இரவு பகலாக வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, சிபிசிஐடிக்கு 48 மணி நேர அவகாசம் மட்டுமே சுர்ஜித், சரவணனை அவர்களுடைய கஸ்டடியில் எடுத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் இந்த வழக்கு கேஸ் குறித்து பார்ப்பதற்கு முந்தைய நிலையில நடந்த ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை ஒரு சில வரிகள்ல நாம பார்க்கலாம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த ஐடி வேலையில பார்த்த கவினை பொறுத்த வரைக்கும் ஜூலை 27ஆம் தேதி தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி வரவழைத்து கேடிசி நகர் பகுதியில் வைத்து கொடூரமான முறையில் சுர்ஜித் அப்படிங்கிறவரால் கொடூரமாக சிதைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க. இந்த விஷயம் திருநெல்வேலி தூத்துக்குடி தாண்டி தமிழகம் முழுவதுமே உற்று நோக்கி கவனிக்கக்கூடிய அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த கொலை ஆணவ கொலை, சாதி அடிப்படையில நடந்த ஒரு கொலை. இதன் பின்னணியில சில அமைப்புகள், சில தலைவர்கள் இருக்காங்க. பின்னணியில பெரிய கட்ட பஞ்சாயத்து இருக்கிறது அப்படின்னா குற்றச்சாட்டுகள் கூட ஒரு தரப்பினர் மூலமாக முன்வைக்கப்பட்டு இருந்துச்சு. இப்படியான சூழ்நிலையில் தான் போலீஸை பொறுத்த வரைக்கும் சுர்ஜித்தை குண்டர் சட்டத்தில் கைது செய்தாங்க. அதே நேரத்தில் சுர்ஜித்துடைய தந்தை எஸ்ஐயாக இருந்த, இப்போ டிஸ்மிஸ் செய்யப்பட்டாங்க, எஸ்ஐயாக இருந்த சரவணனை பொறுத்த வரைக்கும் சரவணன், அதே நேரத்தில் சுர்ஜித்துடைய தாயார் ரெண்டு பேரையுமே கைது செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் கவினுடைய பெற்றோர்கள், உறவினர்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட நிலையில சரவணன் கைது செய்யப்பட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இந்த வழக்கை போலீசார் கையில் எடுத்து களமாடி கொண்டிருந்த இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றினாங்க. சிபிசிஐடி களத்தில் இறங்கினாங்க. இந்த வழக்கு குறித்த விசாரணைகளை சிபிசிஐடி வேகம் எடுத்து செயல்பட தொடங்கினாங்க. இந்த அடிப்படையில் தான் இதில் சம்பந்தமுடையவர்களுக்கு சம்மன் அனுப்பி அவர்களை சிபிசிஐடி அலுவலகத்துக்கு வர வைத்து விசாரணையில் சிபிசிஐடி ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த அடிப்படையில் கவினுடைய காதலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுபாஷினிக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. 2 மணி நேரம் தொடர்ச்சியாக விசாரணையை மேற்கொண்டாங்க. அதாவது சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து விசாரணையை பொறுத்த வரைக்கும் அடுக்கடுக்கான கேள்விகள். அதாவது சுபாஷினிக்கும் கவினுக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப், உங்க விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு தெரியுமா, யார் யாருக்கு இந்த விஷயங்கள் தெரியும், கவின் திருநெல்வேலி வந்தது, கொலை செய்யப்பட்டது, இதன் பின்னணியில் நடந்த சம்பவங்கள் என்ன, இதுல சுர்ஜித்தை தவிர்த்து வேறு யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற நிலையில சிபிசிஐடி சுபாஷினியிடம் 2 மணி நேரம் விசாரணையை மேற்கொண்டாங்க. இப்படி சிபிசிஐடி களத்தில் இறங்கி விசாரணையில் ஈடுபட்டு இருக்கும் போதுதான் இந்த சிபிசிஐடிக்கு உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு திடீர்னு அதிரடியாக ஒரு உத்தரவை போடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த வழக்கை 8 வார காலத்துக்குள் விசாரணை செய்து இறுதி அறிக்கையை எங்க கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலக்கெடுவை சிபிசிஐடிக்கு மதுரை கிளை, அதாவது உயர் நீதிமன்ற மதுரை கிளை ஒரு உத்தரவை போடுறாங்க. உத்தரவு போட்ட பிறகுதான் சிபிசிஐடியை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் மென்மேலும் அவருடைய வேகத்தை அதிகப்படுத்துறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கும் போதுதான் சிபிசிஐடியாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், அவர்கள் அந்த காலத்துக்குள்ளாக வேலையை முடிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில வேகம் எடுத்து செயல்படுவாங்க. இல்லாத சூழ்நிலையில பெருவாரியான வழக்குகளை பொறுத்த வரைக்கும் வருடங்கள், பல வருடங்கள் கடந்த நிலையிலையும் இழுத்து கொண்டுதான் சென்றுகிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் தான் எப்படி அஜித் குமார், அதாவது காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித் குமாருக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சிபிஐக்கு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டதோ, அதே போலதான் இந்த கவின் மர்டர் கேஸுக்கும் சிபிசிஐடிக்கு மதுரை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் மதுரை கிளை அமர்வு காலக்கெடுவை நிர்ணயிச்சாங்க. சிபிஐ வேகம் எடுத்து செயல்பட தொடங்கியிருந்தாங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் நீதிமன்ற
காவல்ல ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவல்ல இருக்கக்கூடிய சுர்ஜித் சரவணனை எடுத்து விசாரணை மேற்கொள்வதற்கு தங்களுடைய கஸ்டடியில் எடுத்து விசாரணை மேற்கொள்வதற்கு சிபிசிஐடியை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தீண்டாமை ஒழிப்பு நீதிமன்றத்தில் வந்து போய் நீதிமன்றத்தை நாடுறாங்க. அப்போ இந்த வழக்கு குறித்து இந்த வழக்கை ஹேண்டில் பண்ண ஜஸ்டிஸ் நீதிபதி யார் அப்படின்னா ஹேமா அப்படிங்கிறவங்க தான் இந்த வழக்கை ஹேண்டில் பண்றாங்க. அப்போ சுர்ஜித் வந்து ஏற்கனவே கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் வந்து வழக்கில் வந்து சிறையில் போடப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற நிலையில தான் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் ஒரு காரசாரமான வழக்காக சென்றுகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அரசு வழக்கறிஞராக இந்த வழக்குக்கு ஆஜரானவர் வந்து அட்வொகேட் கந்தசாமி அவர்கள் ஆஜராகிறாங்க. சுர்ஜித் தரப்பு வழக்கறிஞராக வந்து சிவசூரிய நாராயணன் அங்கே ஆஜராகிறாங்க. ரெண்டு பேருக்கும் இடையிலேயே நீதிமன்றத்தில் ஒரு காரசார விவாதம் நடைபெறுகிறது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுர்ஜித் தரப்பை பொறுத்த வரைக்கும் சரவணனை கைது செய்தது சட்டவிரோதமான ஒரு செயல் அப்படிங்கிற வாதங்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் வந்து இதற்கு அரசு தரப்புலேருந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் வந்து சுர்ஜித் சரவணனை பொறுத்த வரைக்கும் சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷனுக்கு செல்வதற்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது, ஆட்சேபத்தை தெரிவிக்கிறாங்க, எங்களுக்கு விருப்பம் கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இந்த அடிப்படையில் ரெண்டு வழக்கறிஞர்களுக்கும் இடையில, அதாவது அரசு வழக்கறிஞர் சுர்ஜித் சரவணன் சப்போர்ட் அந்த நிலையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் ஒரு காரசார விவாதம் நடைபெற்று இருக்கு. அதே நேரத்தில் சிபிசிஐடி முன்வைத்தது என்ன அப்படின்னா இந்த கொலையில என்ன நடந்தது, அங்கு எப்படி கொலை நடந்தது, பின்னணியில யார் யார் இருக்கிறார்கள் இதை கண்டறியணும் அப்படின்னா எங்களுக்கு 5 நாட்கள் கஸ்டடியில் எடுத்து சுர்ஜித்தையும் சரவணனையும் விசாரணை மேற்கொண்டால்தான் உண்மை இந்த கொலைக்கான உண்மை பின்னணியில் இருக்கக்கூடிய முதலைகளை வந்து வெளியில நாம கொண்டு வர முடியும் அப்படிங்கிற வாதங்களை முன் வச்சாங்க. இப்படியான விவாதம் நீதிமன்றத்தில் போகும்போதுதான் ஜஸ்டிஸ் ஹேமா அவர்களை பொறுத்த வரைக்கும் சிபிசிஐடி கேட்ட 5 நாட்களை கொடுக்கல, அதே நேரத்தில் 2 நாட்களை கொடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் நீதிபதி ஹேமாவை பொறுத்த வரைக்கும் சுர்ஜித் சரவணன் இடத்துல நீங்க வந்து பாதுகாப்பா இருக்கீங்களா, உங்க உடல்ல காயங்கள் இருக்கிறதா, செல்வதற்கு ஆட்சேபம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளை கேட்கும்போது எங்களுக்கு ஆட்சேபம் கிடையாது, உடல்ல எந்த காயங்களும் கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இப்படியான நிலையில் தான் 2 நாட்கள் சிபிசிஐடி கஸ்டடியில் விசாரணைக்கு வந்து ஜஸ்டிஸ் ஹேமா அவர்கள் வந்து ஆர்டர் போடுறாங்க. இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி பெருமாள்புரத்தில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்துக்கு தான் சுர்ஜித்தையும் சரவணன் அவர்களையும் அழைச்சிட்டு வர்றாங்க. இந்த 2 பேரையும் அழைச்சிட்டு வந்து, அதாவது ஆகஸ்ட் 11ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நீதிமன்ற காவலில் இருந்த இவங்க 2 பேரையும் பெருமாள்புரத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி பாளையங்கோட்டை பெருமாள்புரத்தில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. இங்க வந்ததுல 11ஆம் தேதி இரவு முழுவதும் இவர்கள் 2 பேரையுமே சுர்ஜித் அண்ட் சரவணன் தனித்தனி அறைகளில் வைத்து அடுக்கடுக்கான கேள்விகள், சுமார் 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை சிபிசிஐடி அதிகாரிகள் தொடர்ச்சியாக இவங்க இடத்துல கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதன் பிறகு ஆகஸ்ட் 12ஆம் தேதியும் இந்த விசாரணையை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருந்திருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா இதை ஹேண்டில் பண்ண அதிகாரிகள் யார் சிபிசிஐடியில் அப்படின்னா டிஎஸ்பி ராஜ்குமார் நவ்ரோஜ் வந்து தலைமையில தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு. தனி அறைகளில் விடிய விடிய வச்சு வந்து விசாரணை போகுது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த 12ஆம் தேதி விசாரணையை பொறுத்த வரைக்கும் டிஎஸ்பி ராஜ்குமார் நவ்ரோஜ், டிஎஸ்பி அருணாச்சலம் இவங்க டிஎஸ்பி இருக்காங்க. அதை தாண்டி அங்க இன்ஸ்பெக்டர்களை பொறுத்த வரைக்கும் உலகராணி, இன்ஸ்பெக்டர் பார்வதி, இன்ஸ்பெக்டர் சேகர், இன்ஸ்பெக்டர் சந்தான லட்சுமி இவங்க எல்லாமே விசாரணையை தொடர்ச்சியாக அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இவங்கள்ட்ட தொடர்ச்சியாக மாறி மாறி விசாரணையில் ஈடுபடுறாங்க. அதாவது இந்த அதிகாரிகளுடைய விசாரணையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபீசர்கிட்ட சொன்ன தகவலை தான் ஒரு சேம் கேள்விக்கு வந்து இன்னொரு அதிகாரிகிட்ட சொல்றாங்களா அப்படிங்கிற அடிப்படையிலான விசாரணைகள்ல வந்து வேகம் எடுத்து சிபிசிஐடி செயல்பட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பெருமாள்புரம் சிபிசிஐடி ஆபீஸ்ல வச்சு விசாரணை நடக்கிறதுனால அந்த பெருமாள்புரம் சிபிசிஐடி ஆபீஸை பொறுத்த வரைக்கும் சுற்றி வர ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு அதிகப்படுத்தியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே இந்த கொலை சம்பவத்தில் பின்னணியில பல அமைப்புகள், பல அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்களுடைய தலையீடு இருக்கிறதுனால இங்க சுர்ஜித் சரவணனை வந்து சிபிசிஐடி அலுவலகத்தில் வச்சு விசாரணை மேற்கொள்ளக்கூடிய தகவல்கள் வெளியே வரும்போது வேறு விதமான அசம்பாவிதங்கள் நடந்துவிடக் கூடாது அப்படிங்கிற நிலையில தான் பாதுகாப்பை வந்து அதிக அளவு வந்து சிபிசிஐடி அதிகப்படுத்தியிருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில தான் விசாரணை போய்கிட்டு இருக்கு. இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் ஆகஸ்ட் 12ஆம் தேதி சிபிசிஐடியுடைய எஸ்பி ஜவஹர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களும் திருநெல்வேலிக்கு வர்றாங்க. அதாவது சென்னையில இருந்து கிளம்பி பிளைட் மூலமா தூத்துக்குடி வந்து மதியம் 12 மணிக்கு மேல திருநெல்வேலிக்கு வந்து சுர்ஜித் சரவணன் 2 பேருக்கிட்டையுமே தொடர்ச்சியான விசாரணையில எஸ்பி ஜவஹர் அவர்களும் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த விசாரணைகள் தொடர்ந்துகிட்டு இருக்கும் போதுதான் ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஈவினிங்
அதாவது மாலை வேளையில வந்து ஏற்கனவே அந்த கவின் கொலை செய்யப்பட்ட இடம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை கேடிசி நகர்ல இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி நகர் இந்த பகுதியில் தான் கவின் கொலை செய்யப்பட்டாங்க. அந்த பகுதிக்கு வந்து சுர்ஜித்தையும் அவருடைய தந்தை சரவணனையும் வந்து சிபிசிஐடி அழைச்சு போறாங்க. அங்க போய் அங்கு கொலை எப்படி நடந்தது, எப்படி ஸ்கெட்ச் போட்டாங்க, அவருடைய எந்த அடிப்படையில் ஸ்கெட்ச் போடப்பட்டது, எங்க இருந்து எப்படி நீங்க கவினை அழைச்சிட்டு வந்தீங்க, இங்க கொலை எப்படி நடந்தது, எந்த ஆயுதங்களை பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லி கொலை நடந்த இடங்கள்ல இன்ச் பை இன்ச்சாக அங்க நடந்த இடங்கள் எல்லாமே மார்க் செய்யப்பட்டதோட அத்தனையையும் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அதாவது சுர்ஜித்தை பொறுத்த வரைக்கும் கவின் மீது நான் வந்து இந்த மாதிரி ஆங்கிள் இப்படி கொலை திட்டம் வகுத்து இந்த அடிப்படையில் தான் கொலை பண்ணேன். கவின் வந்து நான் வந்து முதல் தாக்குதல் எங்க நடத்தப்பட்டது, கத்தியை வச்சு எந்த இடத்துல முதல்ல குத்தினேன், கவின் எப்படி விழுந்தாங்க, அந்த உயிர் போவதற்கு எத்தனை நிமிடங்கள் ஆனது, அதை கவினை பொறுத்த வரைக்கும் குத்திட்டு கத்தி மூலம் கொடூரமான தாக்குதல் நடத்திட்டு உடனே எஸ்கேப் ஆயிட்டாங்களா அல்லது உயிர் பிரிந்த பிறகுதான் எஸ்கேப் ஆனாங்களா, இது போன்ற பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு அங்க கொலை நடந்தது. அப்படியே சுர்ஜித் வந்து எப்படி கவினை கொலை செய்தாங்களோ அதை வந்து அங்க நடிச்சு காட்ட சொல்லி அதை வந்து ஃபுல்லா வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க. சிபிசிஐடி ஆபீசர்ஸை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க. இதனால அந்த அஷ்டலட்சுமி நகர் கேடிசி நகர்ல இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி நகர் பகுதியை பொறுத்த வரைக்கும் பெரும் பரபரப்பு, அதிக அளவில் வந்து போலீசார் குமிக்கப்பட்டாங்க. மக்களும் அதிக அளவில் கூடக்கூடிய நிகழ்வுகள் இருந்தது. இதை கட்டுப்படுத்தக்கூடிய பணியில போலீசார் செயல்பட்டாங்க. இப்படியான சூழ்நிலை தான் சிபிசிஐடியுடைய டிஐஜியாக இருக்கக்கூடிய வருண்குமார், ஐஜி அன்பு அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்று ஆகஸ்ட் 13ஆம் தேதி அவர்களும் விசாரணை செய்வார்கள் அப்படின்னு ஆகஸ்ட் 12ஆம் தேதி மாலையே தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் தேதி நைட்டும் தொடர்ச்சியாக சுர்ஜித், சரவணன் ரெண்டு பேரிடத்திலையுமே தொடர்ச்சியாக வந்து சிபிசிஐடி விசாரணையை மேற்கொண்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் இன்று விசாரணை நடைபெறலாம் அப்படிங்கிற தகவல்கள் வந்து மீடியாக்கள் மூலமாகவும் அங்கு இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் மூலமாகவும் செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த விசாரணையை பொறுத்தவரைக்கும் இன்று ஆகஸ்ட் 13ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் வந்து சுர்ஜித்தையும் சரவணனையும் கொண்டு போய் நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப வேண்டும். ஏன்னா நீதிபதி ஹேமா அவர்களை பொறுத்த வரைக்கும் 48 மணி நேரம் 2 நாட்கள் தான் கொடுத்தாங்க. 11ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு தான் சிபிசிஐடி ரெண்டு பேரையுமே கஸ்டடியில் எடுத்தாங்க. இப்போ இன்று 13ஆம் தேதி 6 மணிக்கு நீதிமன்ற காவலில் கொடுக்கணும். இந்த அடிப்படையில் வந்து சிபிசிஐடியை பொறுத்த வரைக்கும் இன்றும் வேகம் எடுத்து விசாரணைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த கவினுடைய மேடர் கேஸை பொறுத்த வரைக்கும் கவனிச்சிங்க அப்படின்னா சிபிசிஐடி ஒரு பக்கம் வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. இந்த விவகாரம் வந்து ஒரு தென் மாவட்டங்களிலேயே பெரிய ஒரு மோதலை உருவாக்கக்கூடிய சம்பவமாக எந்த நிமிடத்தில் வேண்டுமென்றாலும் ஒரு ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா தான் போயிட்டு இருக்கு. அப்போ சிபிசிஐடியை பொறுத்த வரைக்கும் இதில் நடந்த சம்பவங்களை முழுவதுமாக எடுத்து 8 வார காலத்துக்குள் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ண வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. இன்று 13ஆம் தேதி அந்த டிஐஜி, ஐஜி இவங்க விசாரணை என்ன மேற்கொள்றாங்க, இதன் மூலமாக என்ன தகவல்கள் கிடைக்கிறது, தொடர்ச்சியாக நாம் நம்முடைய ரியல் ஒன் தமிழ் சேனல்ல அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி.